அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பஜ்ஜி வித் ஜியா ஃபேம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஸ்பெஷல் டாபிக் வந்து கேஎல்சிசி அக்யூரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது கூலாலம்பூர் கன்வீனியன்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னா, ஹார்ட் ஆஃப் த சிட்டி ஐகானிக் ட்வின் டவர் இருக்க இடத்துல வந்து இருக்குது. இது வந்து மொத்தம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்னா 60,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2005 வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அக்யூரியனாலே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நல்லா அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த அண்டர் வாட்டர் டனல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பார்ப்பீங்க, என் பையனும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே இருக்க ஃபிஷ்லாம் வந்து நம்ம கையில் தொடுற அளவுக்கு கிட்டக்க தான் இருக்குது. ஆனாலும் அது வந்து நம்ம தொடலை, இருந்தாலும் அந்த அளவுக்கு தான் வச்சுருக்காங்க. நல்லா அழகழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷு எல்லாம் அப்படியே அதிலே ஒட்டி இருந்துச்சு. தொடலாம், ஆனால் நாங்கள் தொடலை. இதெல்லாம் என் பையனும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணான் அந்த இடத்துலலாம் பார்த்துக்கிட்டு. நாங்களும் ஃபேமிலியோடு போயிருந்தோம். இதோட டைமிங்லாம் எப்படின்னா, காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும். இதோட லாஸ்ட் அட்மிஷன் வந்து 7 PM க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அங்கே இருக்க ஐசினா 55 ரிங்கிட் வரும். நாங்கள் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து போயிருந்தனால, நாங்கள் ஃபாரினர்ஸ்னால 75 ரிங்கிட்டு கிட்ட வந்துச்சு. நம்ம ஊர் காசுக்கு ஒரு 1500 கிட்ட வரும். அங்கே ஒரு மிஷின்லாம் இருந்துச்சு. அந்த மிஷின்லேயே வந்து நம்ம என்னென்ன ஃபிஷ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சில்ட்ரன்ஸ்க்கெலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த எலும்புக்குள்ள அந்த மீன்லாம் போகும். அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபோனில் பார்க்குறதோட அங்கே நேரில் பார்க்கும்போது வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா கிளியராக, நல்லா ப்ளூ கலரில். அக்யூரியனாலே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள். நல்லா டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷாக நல்லா நிறையா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா, அங்கே வந்து ஒரு முயல் இருந்துச்சு. முயல் குட்டி நல்லா டிஃப்ரெண்ட் கலரில் நிறையா ரேபிட்டாக வந்து இருந்துச்சு. தட்டி தட்டி விளையாண்டுக்கிட்டு இருந்தார். அவனை வச்சுட்டு தான் அங்கே சமாளிக்கவே முடியல. நம்மளாலாம் தூக்க முடியாது. என் ஹஸ்பண்ட் தான் தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். இது உள்ளே வந்து பச்சோந்தியோ ஏதோ இருந்துச்சு. அது கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப டைமிங் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப டைமிங் ஆயிடுச்சு. இது வந்து கடல் நாய் வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. ஃபிஷ்ஷு மட்டும் இல்லாமல் நிறைய குட்டி குட்டி அனிமல்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. பையனுக்கு அப்போ அங்கே தூக்கம் வந்துடுச்சு. ஆனால் அங்கே அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது. அங்கே ஒரு 2 கடல் நாய் இருந்துச்சு. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஓரமாக அங்கே அழகாக அது விளையாண்டு பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஏதோ ஜவ்வரிசி அடை மாதிரி இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஏதோ சல்லடையா.
இது பார்த்தீங்கன்னா குதிரை மீனுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. இதுவும் அழகா அவனுக்குள்ளே விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் எப்படின்னா ஒரு கண்ணாடி பாக்ஸ்குள்ளே போட்டு செட்டப் பண்ணி போட்டிருந்தாங்க. உள்ளுக்குள்ளே வந்து ஒவ்வொரு மீன், ஒவ்வொரு உயிரினங்களை வந்து உள்ளுக்குள்ளே போட்டிருந்தாங்க. என் பையனை தான் வச்சிருக்கவே முடியல, எப்படா கீழே விடுவோம், விட்டால் ஓடிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவர் தான் இருந்துக்கிட்டு இருந்தார். எங்கடா விடுவோம், எங்கனாலே சமாளிக்க முடியலை, கீழேவும் விட முடியாது, ஆனால் வேறு வழியும் தெரியாமல் இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் தான் ஓடி ஓடி போய் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இதோட நம்ம அக்வேரியம் vlog வந்து முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.